சிந்தனை செய் மனமே. இப்பொழுது இருவருடைய சூழ்நிலைகளும் வேறு வேறாகிவிட்டன. இருவருடைய மனமும் ஒரே மாதிரியான எண்ணங்களை எழுப்பின. இருவருடைய புத்தியும் ஒன்றாகவே சமஸ்காரத்தினை பார்த்தன. ஆனால் வேறு வேறு பாவனைகள் கொண்ட சமஸ்காரத்தினால் இருவருடைய சூழ்நிலைகளும் வேறு வேறாக மாறிவிட்டனதானே. இதற்கு முழு பொறுப்பும் அந்த சமஸ்காரமே. இவ்வாறு சமஸ்காரமானது நம் வாழ்வில் மிக அதிக தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இந்த சமஸ்காரம் இப்பொழுது முழுக்க முழுக்க நாம் இந்த உடல்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனால் இதன் செயல்களும் நம் உடலை பாதுகாக்க, பராமரிக்க என்று இதற்காகவே பாடுபடுகின்றது. எதற்காக சாப்பிடுகின்றீர்கள்? உடலுக்கு பசிக்கின்றது அல்லவா? எதற்காக தூங்குகின்றீர்கள்? தூங்கினால் தானே உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று நாம் நம்மை இந்த உடல்தான் நான் என நினைத்து இந்த உடலுக்காக வருந்தி வருந்தி அனைத்தையும் செய்கின்றோம். ஆனால் நாமோ இந்த உடலே இல்லை.